நெல்லை மாவட்டம் கண்ணன்குளம் பகுதியில் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சொல்லுங்க, நெல்லை மாவட்டம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம். வணக்கம் ரம்யா. தமிழர் திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு 3 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் மோடி பொங்கல் என்ற தலைப்பில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் மிக உற்சாகமாக வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மிக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கடந்த வாரம் பொங்கல் பண்டிகையானது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இன்று நெல்லை மாவட்ட பாஜக தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கண்ணன்குளம் பகுதி சுமார் 301 பானைகளில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக பெண்கள் ஒரே மாதிரியான சேலைகள் அணிந்தும் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மிக உற்சாகமாக இந்த பகுதியில் பொங்கலிட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நான் இங்கு நேரில் வாயிலாக நமக்கு பார்த்தாலே புரிகிறது. நெல்லை மாவட்டம் கண்ணன்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரி சேலை அணிந்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாகவும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பொங்கல் பண்டிகையானது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறபடி மோடி பொங்கல் என்ற தலைப்பில் பெண்கள் மிக உற்சாகமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள் ஒரே மாதிரியான சேலைகள் அணிந்தும் குழந்தைகள் உட்பட அனைவருக்குமே புது புத்தாடைகள் அணிந்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக இந்த பிரம்மாண்ட பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் சுந்தர் உட்பட நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி உட்பட பாஜகவை சேர்ந்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் திரளாக இந்த இடத்தில் பங்கேற்று வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மிக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை குறித்து பேசுவதற்காக நிர்வாகிகள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். இந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரி சேலை அணிந்து இந்த சமத்துவ பொங்கல் மோடி பொங்கலை கொண்டாடி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எந்த மாதிரி கருத்துல பதிவு? நம்முடைய பாரத பிரதமர் மோடியின் அவர்கள் சார்பாக மோடி பொங்கல் என்ற முறையிலே கடந்த சில ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி முதல் ஆண்டு துவக்கப்பட்டதிலிருந்தே 4ஆம் ஆண்டாக இன்றைய தினம் வரை இந்த ஊரிலே மோடி பொங்கல் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து இப்பொழுது 4 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் வருவதாக இருந்தது. தேசிய தலைவர் அவர்கள் வந்ததனால் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய எம் ஆர் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய செயலாளர் அஸ்வத்தாமன் அல்லிமுத்து அவர்களும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் என் சுந்தர் அவர்களும் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊரை பொறுத்தவரையிலே திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தெற்கு ஒன்றியம் இந்த ஊர்லெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தல்களில் எப்பொழுதுமே அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒரு பகுதி மட்டுமல்லாமல் இந்து எழுச்சியினுடைய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பகுதியாக இந்த கண்ணன்குளம் என்ற கிராமம் எப்பொழுதுமே இந்த மக்களோடு சிறப்பான ஒரு இந்து உணர்வோடு பயணிக்கின்ற ஒரு கிராமமாக இருக்கின்றது. வர இருக்கின்ற காலங்களிலும் இந்த மோடி பொங்கல் தொடர்ந்து நடத்துவார்கள். இன்றைய தினம் இந்த ஊரினுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து அனைவரும் ஒரே மாதிரி ஒரு சேரியை எடுத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியை ஒத்துழைப்பு கொடுத்த ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணியினுடைய துணைத் தலைவர் தம்பி அசோக் மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் வர்த்தகணி அண்ணன் அவர்கள் மைக்கேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். வர இருக்கின்ற காலம் அவருடைய அரசியல் காலமாக இந்த ஊராட்சி பகுதியில் அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. எனவே இந்த பொங்கல் மிகவும் மகிழ்ச்சியானது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இதுபோன்று இன்றைய மாலை கூட கூடங்குளத்தில் இருக்கிற பல இடங்களில் மாவட்டங்களில் பொங்கல் விழா இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக இருப்பதற்கு துணை இருப்பார். மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழகத்தில் இது ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சியாக அமைகிறது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் கூறிய கருத்தை கேட்கும்போது ரம்யா, கிட்டத்தட்ட பல நாட்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 300க்கும் மேற்பட்ட பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக ஒரே இடத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக பொங்கல் கொண்டாடி இருக்கிறாங்க. தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகையில் கலந்து கொண்ட பெண் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆமா, இது எத்தனை நாளாக ஏற்பாடு பண்ணீங்க? இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரி சேலை அணிந்து இந்த வரக்கூடிய பொங்கல் வந்து உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க. மனநிலை எப்படி இருக்கு? ஒரு 10 டேஸ்க்குள்ள எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ வருஷந்தோறும் 4வது வருஷம் நடக்கிறதுனால எங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே உண்டு அப்படிங்கிறது தெரியும். அதனால நம்மளுடைய தமிழர் திருநாள மோடிஜியினுடைய ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் வருஷந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியறதுனால ஈஸியாக தான் இருக்குது. 4 நாளில் கூட ரெடி பண்ணிடுவாங்க.
எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? இதுல ஒரு 200 பேர் கலந்துருக்குறாங்க. என்ன வருடந்தோறும் நடக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. பாரத் மாதா கி ஜெய். பெண் நிர்வாகிகள் குறித்த கருத்து கேட்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மோடி பொங்கல் பண்டிகை மிக உற்சாகமாக இந்த பகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவை சேர்ந்த மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் இங்கு பங்கெடுத்திருக்கிறாங்க. மேலும் இன்னும் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய பிறகு இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியரித்தல், கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர் உட்பட பல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் கூட இந்த பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நடைபெறக்கூடிய இந்த மோடி பொங்கல் பண்டிகையில் மிக உற்சாகமாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியும் பார்க்க முடிகிறது. நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை அங்கிருந்து நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி சரவணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.